வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்னன்னா தண்டுக்கீரை சூப்பு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த தண்டுக்கீரை சூப்புனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. அந்த நன்மைகளையும் அது மட்டும் இல்லாம எப்படி சூப்பு தயார் பண்றதையும் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழ் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். கீரைனாவே உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு கீரை தான் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, இதனால நிறைய நன்மைகளும் இருக்கு. இந்த தண்டு கீரை குடல்ல ஏற்படக்கூடிய புண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரி செய்யக்கூடியது. இந்த தண்டு கீரையில பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்கு, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த தண்டு கீரையில. முக்கியமா வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தண்டு கீரையை சமைத்து கொடுக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சிறுநீரகத்துல கல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அது காரணம் நிறைய தண்ணி குடிக்காததான். தண்ணி குடிக்கிறத குறைவா ஏற்படுத்துறதுனால நிறைய கற்கள் உருவாகும். அதாவது உப்பு படிந்து கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கல் பிரச்சனையை தீக்கிறதுல தண்டுக்கீரை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரை நிறைய வெளியேற்ற செய்யும். அதனால உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும். உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த தண்டுக்கீரை சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய கற்களை கூட கரைக்கும் அளவுக்கு தன்மை கொண்டது. இது மட்டும் கிடையாதுங்க, கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமாலையினால அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. இந்த மஞ்சள் காமாலை நோய் தாக்கியவர்களுக்கு கூட இது என்ன பண்ணலாம்னா இந்த தண்டுக்கீரையை அடிக்கடி சமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுனாலையும் சரியான உணவு, அதாவது நார்சத்து கொண்ட உணவுகளை எடுத்துக்காததுனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. அதனால நிறைய பேருக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த மூலத்துக்கு சரியான ஒரு தீர்வு அது மட்டும் கிடையாதுங்க, மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு தருது எது அப்படின்னா இந்த தண்டுக்கீரை தாங்க. சரி, இந்த தண்டுக்கீரை எப்படி சமைத்து சாப்பிடலாம் அப்படிங்கறத விட தண்டுக்கீரையில அந்த தண்டு இருக்கும் இல்லைங்களா, அதுல எப்படி சூப்பு தயார் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முதல்ல இந்த தண்டுக்கீரையில இருக்கக்கூடிய கீரை எல்லாமே பறிச்சாச்சு. இதை பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த தண்டு நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம், தூக்கி எறிய வேணாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த தண்டுகளை எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி, அதாவது இளந்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முத்துன தண்டு இல்லாம இளந்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தண்டுகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி சேகரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கீரை பறிச்சு எடுத்து வச்சுக்காச்சு. இந்த கீரை தண்டை என்ன பண்ண போறோம்னா நல்ல ஒரு சூப் மாதிரி தயார் பண்ண போறோம். சரியான டேஸ்டா இருக்கும். அது காலை நேரத்தில் நீங்க தாராளமா இந்த காஃபி டீக்கு பதிலாக இதை குடிக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது தண்டு அப்படின்னால அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் வரணும்னா ஒரு 10-15 நிமிடம் வேக வைக்கணும். அதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா குக்கர்லயே விட்டு வேக விட்டுட்டேன். ஸோ குக்கர் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும், ரொம்பலாம் வேணாம். விட்டுட்டு ஒரு 2-3 பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா சீரகம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா தண்ணியில கழுவிட்டு எடுத்து அதை என்ன பண்றோம்னா அது கூட போட்டு அதை முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, இது சீரகமும் மிளகும் அரைச்ச ஒரு பொடிங்க. இந்த மாதிரி நீங்க அரைச்சு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த டைமுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம், சீரகத்தையும் மிளகையும் நல்லா நுணுக்கி அதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் நல்லா விட்டுருங்க. அந்த தண்டுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறங்கிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வடிகட்டி, அதாவது அந்த சூப்பை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கங்க. இது கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லி இலை தூவி அப்படியே பரிமாறலாம். இல்லை அப்படின்னா உப்பு, அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அது மேலே சேர்த்துக்கலாம். அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் இது மேலே சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு குடிச்சு பாருங்க, அதனுடைய டேஸ்ட்டாக அலாதியாக இருக்கும். இந்த மாதிரி கப்பில் சாப்பிட்றத விட டம்ளரில் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது அந்த சூடு சுத்தமாக குறையவே குறையாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். உடலுக்கும் ஆரோக்கியமானது. முக்கியமாக சிறுநீர்கால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சூப் குடிக்கலாம். ஏன்னா நிறைய நீர்களை, அதாவது சிறுநீரை வெளியேற்றத்திற்கு இது உறுதுணையா இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்டுக்கீரை என்ன, அதை எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பை கூட தயார் பண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்துல கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும்.